வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர். வழக்கமாக ஒரு மருத்துவர் அப்படின்னாலே நோயை தீர்க்கிறதுக்காக நோய் வந்த பிறகு அவங்கள போய் சந்திக்கிறது தான் நம்ம வழக்கம். மருத்துவர் மருந்து கொடுப்பாங்க, நோய் தீர்ப்பாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு மாற்றாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மருத்துவர் எப்படி அப்படின்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய் வராமல் தடுக்கிற மாதிரியான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு மருத்துவர். அப்போ வித்தியாசமான நபர் தானே. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை தான் சந்திக்க போகிறோம். சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆல்பர்ட் ரூபன் அவர்கள். சார் வந்து பிசியோதெரபிஸ்ட், அப்புறம் நியூரோ டெவலப்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லுவோம், மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள், அப்புறம் அது சம்பந்தமான குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து சார் வந்து ஸ்பெஷலிஸ்ட். அதுபோக நியூசிலாந்தில் ஸ்போர்ட்ஸ் மசாஜ் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கானது. அது அந்த ட்ரீட்மெண்ட் கிளினிக்கை நியூசிலாந்தில் சார் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. சாரை தான் நாம் இன்றைக்கி சந்தித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறது எப்படி, அதாவது மருந்துகளுக்கு முன்பாக, மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்பாக இயற்கையாகவே நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சாரை வந்து இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம். இதே மயூரு டிவி மூலமாக நம்ம ஊர் நாயகன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பகுதியில் உள்ள சிறப்பு வாய்ந்த மனிதர்களை சந்திக்கும் போது அந்த லிஸ்ட்டில் சிறப்பு வாய்ந்த மனிதராக சாரை நானும் தான் இன்டர்வியூ பண்ணேன். சார்கிட்ட நிறைய விஷயங்கள் அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறமும் கூட நியூசிலாந்துக்கு போயிட்டு இப்போ இந்த கோவிட் டைமில் நியூசிலாந்தில் இருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் திரும்பியிருக்கீங்க. இன்னும் கூடுதலாக இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும். அதை நாங்கள் நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறோம். ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் சார். ஆரோக்கியம்தான் வாழ்க்கை. நிச்சயமா. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 லாக்டவுனுக்கு முன்னால் நியூசிலாந்து போனேன். அதுக்கு பிறகு கோவிட்-19ங்கிறது கோவிட்-20 ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு, 22 ஆயிடுச்சு. லாக்டவுனால ட்ராவல் பண்ண முடியல. இப்போ வந்து 2 வாரம் தான் ஆகுது இந்தியாவுக்கு வந்து. கிளினிக்கை வந்து என்னோட அசிஸ்டன்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ஆரோக்கியம் அப்படிங்கும்போது ஹெல்த் இஸ் வெல்த், மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னா நம்மளுடைய நிச்சயமாக ஆரோக்கியம் ப்ளஸ் ஆயுள். ஆரோக்கியம் இருந்தால் தான் ஆயுளும் இருக்கும், நீண்ட ஆயுள். நிச்சயமாக நம்ம சித்தர்கள் ஃபுல்லாக தான் அடிப்படையாக சொல்கிறாங்க. ஆமாம். நோய் வந்தால் பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத விட நோய் வருமுன் காப்பது எப்படி, நோயை பற்றி தெரியணும். நம்ம உடல் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் படிக்க அனாட்டமி, ஃபிசியாலஜி அப்படிங்கிற உடல் இயக்கம். நோய் வந்ததுன்னா பேத்தாலஜி, அது எப்படி சரி வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். அது திருவள்ளுவர் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் நாடி என்ன நோய், டயக்னோசிஸ். நோய் முதல் நாடி அதோடைய காசஸ், ஈட்டியாலஜி, அது எப்படி வருது. அது தணிக்கும், அது தணிக்கணும் மெடிசின், வாய்ப்பச் செயல். அதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே டயக்னோசிஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அவருக்கு சிம்பிளா சொல்லிட்டு ஒரே திருக்குறள்ல முடிஞ்சிச்சு. அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அது எப்படி வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, வழக்கமாக மருத்துவர்கள் வந்து நோய் வந்த பிறகு தீர்க்கிறது தானே. அப்போ நோய் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா மருத்துவர்களுக்கு வேலை ரொம்ப குறைவு. அது வேற, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோசியல் அவேர்னஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக மருத்துவர்களுக்கான வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் தீர்க்கிறது தான். நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு சிந்தனை. அது நீங்கள் செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அது எப்படி சார், அது எந்த மாதிரியான விஷயங்கள்? உடல் இயக்கம் அப்படிங்கும்போது நாம் வந்து ஒரு மனிதரோ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஒரு செல் உயிரினம் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து செல்களால் ஆனப்படும். செல் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனல் லிவிங் திங் அப்படிம்பாங்க. அதுதான் ஒரு அடிப்படை செல். கண்ணில் செல் இருக்குது, தசையில் இருக்குது, எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் செல் கரு இருக்குது. அதே மாதிரி அந்த செல்கள் ஒரே மாதிரி செல்கள் சேர்ந்தது திசுக்கள். அப்படி நிறைய திசுக்கள் அதே மாதிரி சார்ந்த திசுக்கள் சேர்ந்தது வந்து ஒரு ஆர்கன், உறுப்பு. அதே மாதிரி உறுப்புகள் சேர்ந்தது ஒரு சிஸ்டம். இப்போ மனித உடம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வகையான சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்,
கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரத்தம் இதயம் சம்பந்தமான, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாசம், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நிணநீர் நாளம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டிவ் யூரின் போகிற இது, மஸ்குலோஸ்கெலிட்டல் நாங்கள் ஃபிசியோதெரப்பி டீல் பண்ணுறது சிஸ்டம், அதே மாதிரி 12 வகை. ஸோ இந்த சிஸ்டங்களை சேர்ந்தது ஒரு உயிரினம். ஸோ இந்த அப்போ வந்து ஒரு செல்லில் நோய் வந்ததுன்னா ஒரு உயிரினத்துக்கே நோய் வர்ற மாதிரி நிச்சயமா. ஏன்னா அந்த செல் அடங்கியதான் மொத்த உடல். ஸோ நம்ம அதை பற்றி தான் எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது பேசுகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நோய் இல்லாத வாழ்க்கை அல்லது நோய் வராமல் தடுக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் சொன்ன மாதிரி நோய் முதல் நாடி அப்படிங்கிற மாதிரி நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆரோக்கியம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உலக சுகாதார மையம் WHO-உடைய டெஃபினேஷன் படி ஆரோக்கியம்னா a complete state of physical, mental and social well-being, not merely away from disease. அதாவது உடலும் உள்ளமும் சோஷியல் சமூகத்திலும் நல்லா இருந்தால் தான் அது வந்து ஆரோக்கியம் அப்படின்னு உலக சுகாதார மையம் இருக்கு. வெறும் உடல்ல மாத்திரம் அப்படி கிடையாது. வெறும் டிசீஸ்ல இருந்து அவை எனக்கு நோயே இல்லையே அப்படிங்கிறது ஆரோக்கியம் கிடையாது. இப்போ ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும்போது சிம்பிளா ஒரு கொட்டேஷன் மாதிரி சொல்லிடுறேன். 7 எஸ். இங்கிலீஷ் வார்த்தை எஸ். நிறைய பேர் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுனா இது இல்லாம அப்படின்னு நினைப்பாங்க. மெயினா மைண்ட், ஸ்ட்ரெஸ். முதல் எஸ் என்னது? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இருந்தா எல்லா நோயும் வரும். ஸ்ட்ரெஸ் இருந்தா எல்லா நோயும் வரும். மன அழுத்தம். ஆமா, மன அழுத்தம் இருந்தால் அதுவே வந்து தனியா மென்டல் ஹெல்த்ங்கிறது தனியா ஒரு இது இருக்குது, ஒரு டாபிக். இருந்தாலும் அடிப்படையாக நடக்கக்கூடிய எல்லா இதுக்குமே முடி கூட்டுறதுல இருந்து முகப்பரு வர வரைக்கும், ஈவன் ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஹரி, ஒரி அண்ட் கரி அப்படிம்பாங்க. ஹரி படபடப்பு, படபடப்பான வேலை போகுது. ஒரி டென்ஷன், கரி அதாவது கரினா கறி சாப்பாடு மாதிரி இல்லை, இரகுலர் டயட். ஹரி, ஒரி அண்ட் கரி அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அது காரணம், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் அது காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே 3 விளக்கம் இருக்கு. அதாவது ரைட், ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா தூக்கம் கெடும். தூக்கம் கெடுதுன்னா அது பிறகு ஸ்லீப் டிப்ரிவேஷன். நம்ம தூக்கம் தான் வந்து நம்ம உடம்ப வந்து ரெகுலேட் பண்ணும், ரிப்பேர் பண்ணுறது, ரீஜெனரேட் பண்ணுறது, நம்ம பாடி வந்து புதுப்பித்து கொள்கிறது வந்து ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. அதான் இயற்கை. தூக்கம் என்பது தற்காலிக சாவு அப்படிங்கிற மாதிரி, தற்காலிக இறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறது நிரந்தர தூக்கம். அதாவது உறங்குவது போலாம் சாக்காடுன்னு ஒரு சித்தர் சொல்லுவாரு. அதாவது உறங்குவது போலதான் இருக்குமா அதுவும். இது சின்ன குட்டி உறக்கம், குட்டி இறப்பு என்பது நிரந்தர தூக்கம். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தா தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், ஸ்லீப் டிப்ரிவேஷன் 2. 3வது இஷ்டப்படி வாழ்றது, செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்க. 3வது எஸ். 7 எஸ்ல 3வது எஸ். அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்னா எதை எடுத்தாலும் சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, படுத்துக்கிட்டு சாப்பிடுறது, என்னெல்லாமோ இஷ்டத்துக்கு டைம் தூங்குற நேரத்துல தூங்குறது கிடையாது. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடும், எந்த வரைமுறையும் கிடையாது. சரி, லைஃப் இஸ் டு என்ஜாய் அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி இஷ்டத்துக்கு தன்னை. ஏன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட். இயற்கையாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்தான உடம்பை நம்ம வந்து சீரழிச்சுக்கிறது, செடென்டரி லைஃப் ஸ்டைல். 4வது வந்து சால்ட். நம்ம சோறுக்கு போடுற சால்ட் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்ட் ஃபுட்டு, செயற்கைத்தனமான உணவுகள், ஆர்டிஃபிஷியல் சால்ட், சைனீஸ் சால்ட் சொல்லுவாங்க, சிப்ஸ்ல இருக்கிறது, மோனோசோடியம் குளூட்டமைட், அதே மாதிரி செயற்கையான பலவிதமான இது போட்டு வைக்கிற சால்ட் வந்து டைரக்டா இம்பேக்ட் ஆகும். அது சோடா உப்பு சேர்ந்தது, ஃபிஸி ட்ரிங்க்ஸ்லயும் இருக்குது, நிறைய செயற்கை குளிர்பானங்கள்லயும் இருக்குது. ஸோ அந்த சால்ட் நம்ம உப்பு கம்மியாக, உப்பு தேவை, நல்ல உப்பா இருக்கிற வரைக்கும். 5வது எஸ் வந்து சுகர்.
இதுவும் நம்ம 2 days. சக்கரை அப்படின்னு நினச்சிடும். எதுவும் அது மாத்திரம் இல்லை, செயற்கையான இனிப்புகள், அந்த கேக்கு மேலே வைக்க க்ரீமு, ரைட், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், இனிப்பு தரக்கூடிய செயற்கையான உணவுகள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு, அதே மாதிரி பதப்படுத்தப்பட்டது செயற்கையான சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த கெமிக்கல்ஸ் டைரெக்டாக வந்து உடம்பு ப்ராசஸ் பண்ணாது. ரைட், அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம பாடி இயற்கையாக கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ 5வது வந்து சுகர். இந்த 6, 7 வந்து ஜென்ரலாக ஸ்மோக் அண்ட் ஸ்பிரிட். ஸ்மோக்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு எதிரான சொன்னோடனே ஃபர்ஸ்டே தான் எதிர்பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி உழவு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்பிரிட்டும் நீங்கள் வந்து ஸ்மோக்குன்னா புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது நான் சொல்ல, அது முதல் ஒரு வகையான ஸ்மோக். ஆனால் அதை தவிர நிறைய ஸ்மோக் இருக்கு. என்னன்னா வெளில போனீங்க அப்படின்னா சாலையில் இருந்து வரக்கூடிய புகை, ஏசி ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கும் போது ஆக்சிஜன் கம்மியாகுது, கண்டென்ட் கார்பன் பாய்சனிங் அப்படிம்பாங்க. ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் கம்மியா இருந்து சாகிறத விட கார்பன் அதிகமாக சாகிறது வந்து கார்பன் பாய்சனிங். ஸோ அது இது போக செயற்கைத்தனமாக வரக்கூடிய வாகனங்கள் இருந்து வரக்கூடிய புகை, இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய காற்று மாசு, அதுதான் வந்து ஸ்மோக்னு சொன்னது. அது போக செயற்கையா சிகரெட் பிடிக்கிறது, அது நம்மளே கொல்லி வச்சுக்கிற இது. ஸ்பிரிட் அப்படிங்கும் போது சாராயம், மதுபான வகைகள், அதுதான் ஜெனரலா வரும். ஆனா அதை தவிர நிறைய இருக்குது. நான் சொன்ன பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்கள், செயற்கை குளிர்பானங்கள், ஃபிஸி ட்ரிங்க்ஸ், அது கம்பெனி பேர்லாம் சொல்ல வேண்டியது. டிவியில் வர அனைத்து கம்பெனி இயற்கை கிடைக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளநீ, மோர், பதநீர், இதே மாதிரி இதை தவிர பல ஜூஸ், இதை தவிர மற்ற எல்லாமே செயற்கை தான். கரெக்ட். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் அதுதான். ஸோ அதுதான் வந்து ஸ்பிரிட் அப்படின்னா. அது வந்து டைரக்டா கிட்னி, இப்பெல்லாம் டயாலிசிஸ் சென்டர் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் இந்த 7S. வரிசை அது என்னங்கிறது மட்டும் திருப்பி சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தா தூக்கம் கம்மியாகும், ஸ்லீப் டிப்ரிவேஷன். 3வது வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு வாழ்றது வந்து அந்த லைஃப் ஸ்டைல். 4வது வந்து சால்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் சால்ட்டு மற்றதெல்லாம் சொன்னேன். அந்த சைனீஸ் சால்ட்டு, அப்புறம் பதப்படுத்தக்கூடிய பண்டங்கள் எல்லாத்துலேயும் வரக்கூடிய சால்ட், ப்ரிசர்வேட்டிவ் சால்ட்ஸ். அப்புறம் 5வது வந்து சுகர், ஆர்டிஃபிஷியல் சுகர். 6வது வந்து பொல்யூஷன், அதாவது ஸ்மோக்கு. 7வது குளிர்பானங்கள், ஸ்பிரிட், மதுபான வகைகள். ரைட். இதெல்லாம் வந்து நம்மளா வந்து தேடி கொண்ட சாத்தான்கள். அதாவது ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா இந்த ஆசைப்படக்கூடாது. இதுல இருந்து விலகணும்னா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரிங்க சார். சார், இப்போ ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7S சொன்னீங்க. சரி, ஓகே, இது வந்து நமக்கு கெடுக்கிற விஷயங்கள் ரைட்டு. சரி, இதை சரி பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரியான வேறு மெத்தட்ஸ் அல்லது ஒரு ஃபாலோ பண்ணுறதுனா எதை ஃபாலோ பண்ணலாம், அப்படி பண்ணால் சரியாக இருக்கும்? இதெல்லாம் கெடுக்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 7Sங்கிறது மெமரைஸ் ஆயிடுச்சு நமக்கு, நம்ம தெளிவாக ஆமாம் பதிவாயிருச்சு. அது கூட நீங்கள் சால்ட்டு சுகர்லாம் சொல்லும்போது வெறும் உப்பு இனிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் என்னெல்லாம் சால்ட்டு என்னெல்லாம் சுகரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால நமக்கு தெளிவாக கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தது. சரி, இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, இதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமான உடல் கிடைக்கும், நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? உங்கள் கேள்வி நோய் வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக கரெக்டான கேள்வி. அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. நேச்சுரல் டாக்டர், இயற்கையாக கொடுக்கப்பட்ட டாக்டர்ஸ். அதில் முதல்ல வந்து சூரிய ஒளி, சன், நேச்சுரல் டாக்டர்ஸ். வெளியில் போய் சூரிய ஒளியில் இருந்தால் நம்ம நிறைய பேர் விட்டமின் டி தானே, இல்லை விட்டமின் டி மட்டும் இல்லை, சூரியனால் நினைக்கக்கூடிய அநேக நன்மைகள். இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது, இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆயிடுச்சுன்னா நோய் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோவிட் கூட நிறைய இம்யூனிட்டி இல்லாதவங்கள தான் பாதிச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், விட்டமின் டின்னா நிறைய பேர் விட்டமின் டின்னு விட்டுறாங்க. அதாவது விட்டமின்ஸை பொறுத்தவரையில் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது நீரில் கரையக்கூடிய ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு. விட்டமின் ஏ, டி, இ, கே, இந்த விட்டமின்ஸ் வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஸோ வந்து அந்த டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் சன், சூரிய ஒளி கண்டிப்பாக உடலில் டெய்லி ஒரு 20 நிமிஷமாச்சும் படணும். ஆமாம்,
இப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தவிர்த்துக்கிறோம். ஆமாம், கருத்துருவோம் அப்படின்னு நினைச்சோம். அந்த சூரிய ஒளி வந்து இதில் ஒரு ஃபன்னியான திங் சொல்கிறேன் நான். நிறைய பேர் யோகா பண்ணுறாங்க, நல்லது. ஆனால் யோகா வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஏசி ரூம்குள்ளே பண்ணுறாங்க. சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூம்குள்ளே பண்ணுறாங்க, சூரியனுக்கே தெரியாமல் பண்ணுறாங்க. அப்புறம் பிராணயாமம் சொல்லிட்டு அதுவும் ஏசி ரூம்குள்ள 4 சவுத்துக்குள்ள பண்றாங்க. மூச்சு பயிற்சி நல்ல காற்றோட்ட சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஏசி ரூமுக்குள்ள. ஆமா, ரைட். அதாவது 2வது டாக்டர் வந்து பிராணம், ஃப்ரெஷ் ஏர். ஃபர்ஸ்ட் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, எதுனாலும் பண்ணுங்க, வெளியில போய் பண்ணுங்க. சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும், வெளிச்சம் கண்டிப்பாக நம்ம மேல படணும். முதல் டாக்டர். 2வது வந்து தூய்மையான காற்று, ஃப்ரெஷ் ஏர். நீங்கள் ஏர் ரெஃப்ரெஷரில் போட்டு ஏசி ரூமில் இருக்கிறது கிடையாது. இயற்கையாக வரக்கூடிய மரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன், அதுதான் நமக்கு தேவை இயற்கை. 3வது வந்து தூய்மையான நீர். அது வந்து நீங்கள் பிஸ்லரி வாட்டர் அப்படின்னு கிடையாது, சாதாரண வாட்டர். அது குடிக்கிற முறையில் தான் தூய்மையான நீர். ட்ரிங்கிங் கிடையாது, யூ ஹாவ் டு சிப் யுவர் வாட்டர். அண்ணாக்க குடிக்கிறது கிடையாது. உமிழ் நீரோட சேர்ந்து ஒவ்வொரு ட்ராப்பும் குடிக்கும் போது தான் நம்ம வாயுடைய உமிழ் நீர் வந்து சலைவரி கிளாண்ட் வந்து அதை பிஹெச் லெவலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவோம். அது அந்த பிஹெச் லெவலை வந்து வாட்டர் நியூட்ரலைஸ். அதில் தூய்மையான நீர். நம்ம டீ காஃபி நிறைய குடிக்கிறோம், ஃபிஸி ட்ரிங்க்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி அதில் கெடுதல், ஜூஸ்லாம் நிறைய குடிக்கிறோம். நார்மல் தண்ணி, சாதாரண தண்ணி குடிங்க, ஜிப்பை பண்ணி குடிங்க, அதுதான் தேவை. இது நேச்சுரல் டாக்டர். சுத்தமான தண்ணீர் ப்ளஸ் குடிக்கிற விதம் ரெண்டும் அவசியமானது. ரெண்டும் இது ஒரு டாக்டர். ஓகே. அதுக்கு பிறகு வந்து மனசு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் நோய் என்ன சொன்ன ஸ்ட்ரெஸ், அதுக்கு நேர் ஆப்போசிட். எப்போதும் சந்தோஷமா இருந்தீங்களா 100 வயசு கண்டிப்பா. அதுக்கு மேலேயும் போவோம், அதுக்கு மேலேயும் போவோம். அதாவது மனசு எது இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் வரும். எனக்கெல்லாம் நிறைய வரும். அதை ஓவர் கம் பண்ண போய் சொல்றேன் நான். அதெல்லாம் வந்து அதை மீறி வரணும். ஸோ ஹாப்பினஸ், சந்தோஷங்கிறது 2வது. முதல்ல நோய் சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து ஸ்லீப் டிப்ரிவேஷன். அது டாக்டர் தூக்கம். கரெக்டாக சொன்னீங்க. தூக்கம் நல்லா தூங்குனீங்கன்னா உடம்பு ரிப்பேர் பண்ணிக்கும். இயற்கையாக எந்த உயிரினமும், அதுவும் மனிதன் என்ன பண்ணா, நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், ரிப்பேர் பண்ணி கொள்ளும். இதுதான் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்குரிய வாய்ப்பு கொடுக்கணும். கரெக்ட். சூரிய ஒளி கிடைக்கணும், நிம்மதியான மைண்ட் இருக்கணும், ஃப்ரெஷ் ஏர் இருக்கணும், நல்ல தண்ணீர், நல்ல நீர் இருக்கணும், பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட்னா எல்லாரும் கலோரி, இதில் இவ்வளோ கலோரி இருக்கு அப்படிலாம் சரிவிகித சாப்பாடு. அது நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் பாடி வந்து நல்ல விதமான கொழுப்பாக உங்களுக்கு சேமித்து தான் வைக்கும். இப்போ அது தவறான கான்செப்டாக போயிட்டு இருக்குது. கலோரிலாம் இயற்கை வந்து உணவு கிடைச்சதுன்னா சேமித்து வைத்து கொள்ளும். எப்போ வறுமையின் போதோ இல்லை வந்து வறட்சியின் போதோ உயிரினங்களுக்கு வந்து தேவையான உணவு கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் வந்து லிவர் சமப்படுத்துறதுக்காக லிவர் அது ஃபேட்டா கொஞ்சம் வந்து நல்லதுக்காக இருந்தது. அது ஓவரா போகும்போது அது பாதிப்பு. ரைட். கிட்டத்தட்ட இந்த ஒட்டகம் சொல்ற மாதிரி தண்ணி கிடைக்காது, கிடைக்கும் போது அதிகமாக வச்சுட்டு பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் அதே தான். அது போக 7வது வந்து எக்ஸசைஸ். உடல் கொஞ்சம் ஆட்டி எக்ஸசைஸ்னா ஜிம்முக்கு போகணுன்னு காலாரம் நடக்கணும். ஒரு சிலது வீட்டுக்குள்ள உள்ளது, நம்ம பொருட்களை அங்கே வைக்கணும். உங்கள் இதெல்லாம் கரெக்டாக நம்முடைய வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவே எக்ஸசைஸ். நிச்சயமாக செய்யறதில்லை, நிச்சயமாக செய்யறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள தான் செய்ய வைக்கிறோம். உங்களுக்கு 7 டாக்டர்ஸ் இப்போ சொன்னதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சூரிய ஒளி, ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன். ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன், தூய்மையான நீர், சந்தோஷமான மனசு. சந்தோஷமான மனசுன்னா நிம்மதியான தூக்கம், சரிவிகித சாப்பாடு, கொஞ்சம் உடற்பயிற்சி. இது வந்து இயற்கையான மருத்துவர்கள். அதுக்கு அடுத்துதான் எங்களை மாதிரி. இந்த மருத்துவர்கள்லாம் நம்ம சரியா பார்த்துட்டோம்னா நாங்க தேவை மருந்து கொடுக்குற மருத்துவர்களை தேட வேண்டியதில்லை. ஆமா, அதேதான். இதையே மருந்து மாதிரி சரியா பயன்படுத்திட்டோம்னா அதிகப்படியான மருந்துகள் தேவையில்லை. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நமக்கு தேவையா இருக்கு.
ஏன்னா நோய் வந்துட்டாலே மருந்துகள் வந்து கிட்டத்தட்ட உணவாயிருது. உணவே மருந்து அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 3 நேரமும் உணவை விட அதிகமான மருந்து அளவு இருக்குது. மருந்தே உணவாகி போச்சு. கிட்டத்தட்ட டேபிளில் ஒரு பக்கம் உணவு இருந்ததுன்னா அதுக்கு சம அளவில் மருந்து மாத்திரைகளும் இருக்கு, வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து, சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் மருந்து, அப்படிலாம் போயாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன் சார். உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னோம். உணவே மருந்து அப்படிங்கும்போது எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் மருந்து தேவைப்படாது அப்படிங்கிறத விஷயம். மருந்து தேவைப்படாத அளவுக்கு எந்த மாதிரி உணவுகள் நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் அது நோய் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நோய் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? நீங்கள் கிளியராக சொன்னீங்க. அதாவது உணவே மருந்தாலாட்டி மருந்து தான் உணவாக மாறிடும். அப்படிங்கும்போது அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யுவர் கிச்சன் இஸ் யுவர் ஃபார்மசி. உங்கள் கிச்சனில் என்னெல்லாம் இருக்கும். நம்ம இந்தியன்ஸில் வந்து நிறைய தமிழர்களுக்கு நிறைய உணவு நல்ல பழக்கங்கள் இருக்குது. கிராமங்களில் இந்த அஞ்சரை பெட்டின்னு வச்சுருப்பாங்க. அதுவே ஆமாம், இப்போ அஞ்சரை பெட்டி மாதிரி எல்லாம் மெடிசின் கலர் கலராக. அந்த கிச்சன் அப்படிங்கும்போது சீரகம், அகத்தை சீர் பண்ணுறதால தான் அது சீரகம், கிமின், ஃபெனுக்ரிக் வெந்தயம், அது பூண்டு, மெயினாக எல்லா இதுலேயும் சேர்க்கும், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை. ஸோ இதே மாதிரி தான் பிளட் பியூரிஃபையர். எதுக்கு பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கும் போது செல் திசுக்களாகுது, நிறைய செல்கள் சேர்ந்து திசுக்களாகுது, திசுக்கள் வந்து உறுப்புகளாகுது, உறுப்புகள் வந்து சிஸ்டம் ஆகுது. இப்போ அது நிறைய சிஸ்டம் சேர்ந்தது உடம்பாகுது அப்படின்னு நான் சொன்னாங்க. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. வாயிலிருந்து ஆரம்பிக்குது உணவு குழாய், ஈசோஃபேகஸ், வயிறு, ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் வந்து பேங்க்ரியாஸ், சிறுகுடல், பெருகுடல், அப்படி போகிறதால இது எல்லாமே சேர்ந்த ஒரு சிஸ்டம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் மூலமாக தான் நியூட்ரிஷன்ஸ், உணவும் ஆக்சிஜனும் போகுது. ஒவ்வொரு செல்லுக்கும் பிளட் கேபிலரிஸ், சின்ன மைனிட்டாக வந்து போகுது அதுக்குடைய உணவும் இதுவும். அப்போ அதில் வந்து நல்ல ரத்தமாக இப்போ எதுனா கூட பிளட் டெஸ்ட் தான் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஸோ அந்த ரத்தம் வந்து கெட்டு போச்சுன்னா செல்கள் கெட்டு போகும். ஸோ பிளட் பியூரிஃபையர், பூண்டு நல்ல பிளட் பியூரிஃபையர், வெங்காயம், இஞ்சி, இது மாதிரி பிளட் பியூரிஃபையர் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிம்பாங்க. செல்கள் வந்து செயலாக்கத்தில் வந்து நிறைய தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், தேவையில்லாத பொருட்கள் வந்து ரத்தத்தில் கலக்குது. அதால் தான் நம்ம ஏஜிங் ப்ராசஸ், ஏஜ் ஆகிறது, செல் டேமேஜ் ஆகிறது. ஸோ அந்த செல் டேமேஜ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து கம்மி, அது ஆக்சிடேஷன் ஆகுது, அதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இதெல்லாம் வந்து இந்த உணவு சீரகம், அதே மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய நல்ல மிளகு, பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பருக்காக தான் இந்தியாவில் நிறைய போர்களே வந்து. ஆமாம். ஸோ வந்து பிளாக் பெப்பர், உப்பை வந்து எப்படி வணிகமாக உபயோகிச்சாங்களோ பிளாக் பெப்பரையும் வந்து வணிகமாக உபயோகிச்சாங்க பண்டமாற்று முறையில். அந்த அளவுக்கு அதோடைய மகிமை இருந்தது. ஸோ மஞ்சள், சொல்லுவாங்க. இப்போ யாரும் மிளகு கூட அந்த மிளகு எடுத்துக்கிட்டு தான் மிளகாயை வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படிம்பாங்க. அதாவது மிளகாய் இதை நீ பயன்படுத்து மிளகாய் அப்படின்னு சொல்லி, மிளகாய் வந்ததுக்கு அப்புறம் தான் அல்சர் வந்துச்சுன்னு கூட ஒரு விஷயம் வரும். காரத்துக்கு மிளகை விட்டுட்டு மிளகாய் எடுத்துக்கிட்ட பிறகு அப்படின்னு. அப்போ மிளகுக்கு முக்கியத்துவம் அவ்வளோ இருக்கு. மஞ்சள் மகத்தானது. அதனால தான் மஞ்சள் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ணோன்னு இப்போ யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மளிகை ஜாமான் வாங்கினா கூட முதல்ல மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆன்டிபயோட்டிக், உடல் நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், பிளட் பியூரிஃபையர், மஞ்சளும் பிளட் பியூரிஃபையர். அப்புறம் இம்யூன் பூஸ்டர். இதெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இம்யூன் பூஸ்டர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்கலாம். யுவர் கிச்சன் இஸ் யுவர் ஃபார்மசி. இது எல்லாமே நீங்கள் மல்டி விட்டமின்கள், இது எல்லாமே வந்து பல நியூட்ரிஷன் சத்துக்கள் உள்ளது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக இதெல்லாம் வந்து ரொம்ப குக் பண்ணாமல் அதை வந்து ராவாகவும் இல்லை அது தேவையான பாதியை குக் பண்ணி அதோட நியூட்ரிஷன் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம உணவில் ரெகுலராக நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா. இப்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் சார் கிட்டத்தட்ட பூண்டு, மிளகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ரசத்தில் சேரும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு.
அதுலேயும் கூட இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கரெக்டாக சொன்னீங்க, அது எதுக்குன்னு எனக்கு புரியாமல் இருந்தது. சமையல் பண்ணும்போது ரசம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒருவேளை இந்த தேரி தான் இருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம முன்னோர்கள்லாம் நிச்சயமாக முட்டாள்கள் இல்லை, அதி புத்திசாலிங்கிறது தெரியும். அது எப்படிலாங்கிறது எனக்கு புரியாமல் இருந்தது. அது ஏன் கொதிக்க விடக்கூடாது, மற்ற எல்லா உணவுப் பொருட்களையும் நல்லா வேக விடணும்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா நீங்கள் சொன்ன என்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் முழுசாக வேக விடக்கூடாது, கொதிச்சிருச்சுன்னா முழுசாக வெந்துடும். அப்போ ஆஃப் பாயிலுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு பெரிய கேள்விக்கு விட கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்களா? அதாவது இந்த 7 டாக்டர்ல உணவு வந்து இதுதான், இது சரிவிகித உணவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இது எல்லாமே இருக்கணும். அதுல காய்கறிகள் பழங்கள் நமக்கு தேவையா இருக்கும். பசித்தால் மட்டும் சாப்பிடணும், பசி வரும்போது சாப்பிடணும். மென்று உமிழ்நீரோட சாப்பாடை வந்து ரசித்து சாப்பிடணும், அவ்வளோதான். ஏதோ பறக்கும்போது ஏதோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கிடையாது. உடலில் சேர்றதுக்கு வந்து உமிழ்நீரோட சேர்ந்து மென்று அரைச்சி கம்மியாக சாப்பிட்டாலும் அந்த சரிவிகித உணவோடு சாப்பிட்றது தான் நல்ல டயட். அப்படி சாப்பிட்டா சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட நியூசிலாந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சித்த மருத்துவர்கள் அல்லது அந்த காலத்தில் நம்ம இயற்கையாகவே சொன்ன விஷயங்கள் அத்தனையும். திருமூலர் சொன்ன விஷயம் முதல்ல சொன்னீங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், ஆரோக்கியமான உடல் இருந்தால் உயிர் வளரும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள். அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற திருக்குறள், திருவள்ளுவர் வந்தாச்சு. இப்போ பசித்து புசி ஔவையார் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நியூசிலாந்து ரிட்டர்னுங்கிற தாண்டி பேஸ் நான் இங்கே உள்ள ஆள் அப்படிங்கிறத இயற்கையாகவே உங்களை தாண்டி அந்த விஷயங்கள்லாம் சொன்னது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கையாகவே இங்க இல்லை, நியூசிலாந்து எங்க இருந்தாலும் உடம்பு அதே உடம்பு தான், நிச்சயமா ஆரோக்கியம் அதுதான். அதெல்லாம் வந்து அதனால தான் இந்த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கும் போது ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படி இந்த டாபிக் நீங்க சொன்ன போது இது வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். மகிழ்ச்சி சார். தொடர்ந்து இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, இப்போ சார் சொன்ன ஒரு விஷயம், ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான உணவு பழக்கம், எதெல்லாம் வேண்டாம் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் இயற்கையாகவே கொடுத்த உடல் வலு இருக்கும் நமக்கு. ஆனால் அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணா நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், நம்முடைய வயதான காலத்திலையும் கூட அதே மாதிரியான உடல் வலுவும் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சார் சொன்ன மாதிரி விஷயங்கள் அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சார் திரு ஞான சிகாமணி அவங்க. சார் வந்து கிட்டத்தட்ட காவல்துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. இப்போ அவங்களுக்கு வயசு 65 உடலுக்கான ஒரு வயது, அவ்வளவுதான். ஆனா அதோட ஆரோக்கியத்தின் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தான் அப்படிங்கிறத ஒரு சில செயல்பாடுகள் மூலமா இப்ப நமக்கு அவங்க செஞ்சு காமிக்க போறாங்க. ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள், அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள், எதெல்லாம் பண்ணால் ஆரோக்கியம் கெட்டு போகும், எதெல்லாம் சரியாக பயன்படுத்தினா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. இது ரெண்டுலேயுமே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் சொன்னது என்னென்னா டிப்ரெஷன், இதில் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மைண்டு, மனசு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை தொடர்ந்து தான் உடலும் ஆரோக்கியமும் இருக்குது அப்படிங்கிறது அதுலேருந்து நீங்கள் சொன்ன விஷயத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். மனசை சரியாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள், பயிற்சிகள் அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக நிறைய. ஏன்னா ஹெல்த்தோட டெஃபினேஷன் உலக சுகாதார மையம் சொன்னபடி ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல், அதுவும் வெல்பீயிங், கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் சோஷியல் வெல்பீயிங் அப்படிங்கிறது மைண்டு. அப்போ மைண்ட் அப்படிங்கும்போது பாடியை வந்து ஃபிசிக்கல், மைண்ட் அண்ட் பாடினா சொமேட்டோ சைக்கிக் டிசார்டர்ஸ் ஆர் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனல் இம்பேலன்சஸ், முடி உதிர்றது கூட வந்து ரொம்ப படித்தா ரொம்ப கவலையாக சொட்ட உழுதுச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி சாதாரண எல்லா விஷயங்களுக்கும் நான் சொன்னேன்ல, கறி ஓரியன் கறி அப்படிங்கிற மாதிரி டென்ஷன், அந்த மைண்டு வந்து பாடியை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். நீங்கள் டென்ஸ் ஆகும்போது நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து 2 விதமாக இருக்குது. அதில் வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம இருதயம் துடிக்கிறதும் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ வந்து நம்ம நினைச்சு பண்றது கிடையாது, அதுவா அனிச்சையா நடக்கக்கூடியது.
அதான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 இது இருக்குது. சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது தமிழில் மொழிபெயர்க்க சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியது. இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ ஒரு பாம்பு இங்கே வந்தது அப்படின்னா பயப்படணும், ஒன்று அடிக்கணும், இல்லை ஓடிடும். ஃப்ரைட்னா பயப்படுறது, 3Fன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைட். அப்போ வந்து பயந்தோம் அப்படின்னா ஒன்று அடிக்கணும் பாம்பை, இல்லை நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போடும். ஃபைட் ஆர் ஃப்ளைட், அந்த இடத்த விட்டு போடும். ஃப்ரைட்டுங்கிறது பயம். ஸோ இதை வந்து சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பண்ணும். அது வந்து நம்மளை தற்காது. அதற்கு போய் தான் நம்ம வந்து அலர்ட் லெவல் இருக்கும். டெய்லி காலையில் வேலைக்கு போகணும், வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும், இல்லை டைம் ஆயிடுச்சு வேலை, அதாவது இதெல்லாம் வந்து நல்ல விதங்களும் இருக்குது. ஸோ இது பேராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா ரிலாக்ஸ், ரெஸ்ட், ரிப்பேர் பாடி. இந்த 4R, இப்போ 3Rன்னு ஒரு படம் வந்துச்சு, இது 4R. ரெஸ்ட், ரிலாக்ஸ், ரிப்பேர், ரீப்ரொடியூஸ், இனப்பெருக்கம். இதெல்லாம் எப்போ பாருங்க, மாடு எல்லா உயிர்களும் பாருங்க, அதை அமைதியாக சாப்பிட்டு ஜீரணம் சவைச்சு அதை ரெஸ்ட் எடுத்து அப்போதான் அது இனப்பெருக்கம். பேராசிம்பத்தெட்டிக். வசந்த காலமும் அப்படிதான். வசந்த காலம் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங். ஆடு மாடுகள்லாம் குட்டி போடுறது, நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வசந்த காலத்தில் தான் பூ பூக்கும், காய் காய்க்கும் அப்படிங்கிறது வசந்த காலத்தில் ஒரு அடுத்த புதிய ஜெனரேஷன். அதே மாதிரி வசந்த காலத்துக்குரியதான் பேராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அப்போ மைண்டு கரெக்டாக இருந்தால் தானே அந்த பேராசிம்பத்தெட்டிக் நல்லா இருக்கும். ரெண்டுக்கு தொடர்பு இருக்கு. அப்போ அந்த மைண்டு நல்லா இல்லாட்டினா ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், தூக்கம் சரியாக வராது. ரிப்பேர், பாடி எப்படி ரிப்பேர் ஆகும்? ரிலாக்ஸ் ஆனால் சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது கிடையாது. டென்ஷனாகவே இருந்தால் எப்படி தாம்பத்தியம் இருக்கும், எப்படி குடும்பம் நடத்த முடியாது. ரீப்ரொடியூஸ் ஆகாது, பாடி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாது. நம்மளுடைய ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த நம்ம பிரெயினில் வந்து நியூரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரெயினுக்குள்ளே ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரிங்கிற ஒரு சுரப்பி, அது வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய நம்ம நிணநீர் நாளங்கள், எண்டோக்ரைன்ஸ் சொல்கிற நிணநீர் நாளங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்டரி. அதே போல் நம்ம பிரெயினில் நியூரோ கெமிக்கல்ஸ் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அது ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 4 இது சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். டோபமின், செரட்டோனின், எண்டோர்ஃபின், ஆக்சிடாக்சின். அதாவது டோபமின், எண்டோர்ஃபின், செரட்டோனின், ஆக்சிடாக்சின். இந்த நியூரோ கெமிக்கல்ஸ்லாம் நம்ம நல்ல மைண்ட் இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் ஆகும். மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பிகள் இது. ஆமாம், ரைட். ஹார்மோன்ஸை பற்றி ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் டெய்ஸி அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஹார்மோன் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நமக்கு சாதாரண நபர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஹார்மோன்களால் பாதிக்கப்படுறது அதிகமாக பெண்கள் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு ஹார்மோன்கள் தான் காரணங்கிறதும் தெரியும். அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்கிறீங்க. ரைட். அவங்ககிட்ட இன்னும் இதற்கான பதில் அவங்ககிட்ட கேட்டுக்கன்னு சொல்கிறீங்க. ரைட். வந்து அந்த பெண்களுடைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் தைராய்டு, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், PCOS அப்படின்னு சொல்கிறது, ப்ளஸ் பெண்களுக்கான அனைத்து ஹார்மோனுடைய பிரச்சனைகளையும் வந்து ஒரு பெண்ணை அவங்கள வந்து லேடி டாக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கிளினிக்கில் உள்ள டாக்டர், ஆமாம், அவங்க தான் வந்து நான் நியூசிலாண்டில் இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் அவங்க தான் கிளினிக் பார்த்துக்கினாங்க. ஓகே சார். அப்போ இந்த மாதிரி சந்தேகங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. ரைட். கண்டிப்பாக சார், டாக்டர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது. அது கொஞ்சம் இல்லை, ஆண்களை விட அதிகமாக இயற்கையாகவே பெண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. அதுக்கான தீர்வுகளும் கூட தேடி போகிறது ரொம்ப குறைவு தான். இயற்கையாகவே முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறாங்க, இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆர்வமும். சரி, மேடத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். தொடர்ந்து நாமளும் பேசுவோம். மேடம் வணக்கம். சார் சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைகள் நிறைய, இன்னும் சொல்லப்போனால் அது என்ன பிரச்சனைலாம் கூட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நான் பொதுவாகவே ஹார்மோன் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, ஒரு நம்ம கிளினிக்கில் அதுக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குது. பிரச்சனைகள் அதிகம், அது என்னென்னே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், புதுசாக நிறைய டிசீஸ் சொல்கிறாங்க. அதை பார்த்து பெண்களும் கூட ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. சரியான தீர்வு கிடைக்காம கூட
இருக்கிறாங்க. எந்த கிளினிக்கு போனால் தீர்வு கிடைக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்போது. அப்படி தான் இருக்குது. நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரி டிசீஸ், அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நமக்கு கிடைக்குது, முதல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மனசு சம்மந்தப்பட்டதும் தான். இப்போ ஹார்மோன்கள் அப்படின்றதுமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் எல்லா விதத்துலேயுமே வந்து அது பாதிக்கவும் செய்யும். ஹார்மோன் அப்படின்றது வந்து ஒரு கெமிக்கல் மெசஞ்சர், அதாவது ரசாயன தூதர். நம்ம உடம்புல வந்துட்டு ஒவ்வொரு செயலுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் ஹார்மோன்கள் தேவை. ஹார்மோன்கள் வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அதிகமா, ஆனா ஆண்களுக்கும் இருக்குது. ஆண்களுக்கு இருக்கிற ஹார்மோன் வந்துட்டு பெண்களுக்கும் இருக்குது, ஆனா அதோட அளவு கம்மி. இந்த அளவுல வந்துட்டு மாறுதல் ஏற்பட்டா, அதாவது ரொம்ப சிறிய அளவு மாறுதல் ஏற்பட்டாலும் நம்ம உடம்புல அது தொந்தரவு தான். இப்போ ஹார்மோன் அப்படின்றது வந்து நம்ம பாடியில கண்ட்ரோல் பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட், அது ஒரு சுரப்பி. இப்போ தைராய்டு தொந்தரவு அப்படின்றது இருக்குது. தைராய்டு அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோன். தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு இருக்குது, தைராய்டு சுரப்பின்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து 3 விதமான ஹார்மோன்கள் வந்து வெளிப்படுது. இந்த தைராய்டு எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ், ஸ்கின், மற்றபடி எல்லா ஆர்கன்ஸுமே செயல்படுத்துறதுக்கு ஒரு கண்ட்ரோலா இருக்கிறது நம்மளோட தைராய்டு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. தைராய்டுனா அது ஒரு டிசீஸோட நேம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அப்படி கிடையாது. தைராய்டு வந்துட்டு 2 வகையாவுமே தொந்தரவுகள் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் கம்மியானாலும் தொந்தரவு தான், ஜாஸ்தியானாலும் தொந்தரவு தான். இப்போ தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். அதாவது தைராய்டோட அளவு ஜாஸ்தி ஆச்சுன்னா, அந்த ஹார்மோன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம், கம்மியாச்சுன்னா அது ஹைப்போ தைராய்டிசம். இதனாலயுமே நமக்கு அந்த ஹார்மோன் லெவல் மாறுறதுனாலயும் நமக்கு தொந்தரவுகள் இருக்குது. இப்போ இதுல பெண்களுக்கு குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்த பெண்கள் வரைக்குமே வேற வேறு விதமான நோய்கள் தாக்கங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற ஹார்மோன், தைராய்டு இந்த மாதிரியான சுரப்பிகளோட வேலை தான். இதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அந்த பாதிப்புகளுக்கு நம்மகிட்ட எதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது? தைராய்டு ஒரு தொந்தரவு. அதே மாதிரி பிசிஓடி, இப்போ பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அதாவது பெண்களில் வந்துட்டு பியூபர்ட்டி அதுல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் உள்ளது. அந்த ரீப்ரொடக்டிவ் டைம்ல உள்ள ஹார்மோன், அதுல வந்து மாதவிடாய் மாதங்கள் எல்லா பெண்களுக்கும் உள்ளது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த சைக்கிள் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்போ 1 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கணும் அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த தொந்தரவு இருக்கும். இப்போ குறிப்பிட்ட 3 to 5 நாட்கள் அப்படின்னா அவங்களுக்கு 10 நாட்கள் 15 நாட்கள் இருக்கிற தொந்தரவு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு பாடி மட்டும் இல்ல, அவங்களோட மைண்டையுமே அது வந்து ஏன்னா இப்ப வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறாங்க, வேலை போற பெண்கள் மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிறவங்களுக்குமே வேலைகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அவங்க உடம்புல வர மாற்றங்கள்னால அவங்களுக்கு வந்துட்டு தொந்தரவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இது வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் டைம் அப்படின்ற உள்ளவங்கல்ல, அதுவே வயது ஒரு 40 வயதுக்கு மேல அப்படின்றப்போ இதே தான் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் முடிவடைகிற நேரம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்பவும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். இதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய வரும். அந்த ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மை போகும். தூக்கமின்மை இல்லாத ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இல்லாதனாலே சந்தோஷங்கள், எல்லா தொந்தரவுமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சார் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த கூட இணைப்புகளான எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எல்லா தொந்தரவுகளுமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது வந்து நம்ம ஏஜிங் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து ஸ்லீப்னஸ், டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸுமே ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு? நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துலயுமே ஆக்டிவிட்டியில சொல்ற மாதிரி சாப்பாடு முறை முதல்ல, அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட செயல், பிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது மட்டும் தான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. நம்ம வீட்டுல செய்யற ஒரு விஷயங்கள். நீங்க ஏன் பக்கத்துல போறப்போ வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போகணும், நடந்தே போகலாம், ஸ்டெப்ஸ் நல்லா ஏறி இறங்கலாம். லிஃப்ட் இருந்தா லிஃப்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, கால்கள் இருக்குது, கால்கள் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இப்போ எத்தனை பேர் சமணங்கால் போட்டு முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், சமணங்கால் போடுறதே எல்லாருமே மறந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு உட்காந்து சமணங்கால் போட்டுட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் அதுலயாவது இருக்கணும் தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்றப்போ சமணங்கால்னு சொன்னாங்க. இப்போ டைனிங் டேபிள் அது இதுன்னு போக ஆரம்பிச்சாச்சு.
அது நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு உட்கார்ந்தாலே நமக்கு வந்து நம்மளோட இடுப்பு தசைகள் பிளஸ் யூரின் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாத தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம சமணங்கால் போடுறதுனாலயே நமக்கு வந்து சரியாகும். அடுத்து இந்தியன் டாய்லெட். இந்தியன் டாய்லெட் ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல நம்ம போனாலே நம்ம கர்ப்பப்பை அதை தாங்கி இருக்கிற தசைகளை வந்து வலுப்படுத்துது. இது வந்து யாருக்குமே தெரியாது. இதுக்குன்னு இப்போலாம் வந்துட்டு ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங்னு பிசியோலயுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வருவாங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடி பின்னாடி. ஆனா இதுக்கு மெயினானது வந்து ஸ்குவாட்டிங், அதாவது நம்ம இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற அந்த பொசிஷன். இதை வந்து நம்ம டெய்லி நடைமுறைப்படுத்தினாலே இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்துட்டு விடிவு ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட இதில் மருந்துங்கிறத தாண்டி உணவு பழக்க முறைகள், அப்புறம் இயற்கையோடு இணைந்து வாழ்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறதும் கூட நான் டிசீஸுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம மறந்துட்ட அப்படிதான் விஷயம். நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த மறந்துட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இது எல்லாம் தான் நமக்கு அடிப்படையாக இருந்திருக்கு. அது அத்தனையும் இயற்கையாகவே நம்ம அறியாமல் உடற்பயிற்சியாகவும் யோகாவும் செஞ்சுட்டு இருந்தோம். அதை நம்ம மறந்துட்டோம். திரும்ப நீங்கள் எந்த நோய்க்கு யோகான்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இந்தியன் டாய்லெட் சிட்டிங் பொசிஷன் வந்துட்டு அது மலாசனா, அது ஆசனா, ஆசனம், அது ஒரு ஆசனம். உடற்பயிற்சியில சிட்டப்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட்டிங், கரெக்ட், ஸ்குவாட்டிங். இது எல்லாமே வந்து உடற்பயிற்சிங்கிற பேர்ல போயிட்டதுனால இது ஆசனம், இது ஒரு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு விதமான மருத்துவ முறைன்னு இன்னும் மறந்துட்டோம். எக்ஸசைஸ்னு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் மறந்து மாற்றி எக்ஸசைஸ்னு போக ஆரம்பிச்சோம். எக்ஸசைஸ்னால தான் செய்யலைனாலும் கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணுது. இது எல்லாம் இந்த நோய் வராம தடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட ஒருவேளை இதை மறக்காம இருந்திருப்பாங்களோ என்னவோ. உடற்பயிற்சி தானே செய்யாம விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட இந்த பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் வந்து இந்த மாதிரியான இயற்கையான வாழ்க்கை முறையிலேயே தீர்வு இருக்குங்கிறீங்களா? வாழ்க்கை முறைகள் இப்போ தைராய்டு பொறுத்த வரைக்கும் தயிர் சாப்பிட்டா தைராய்டுக்கு தொந்தரவுன்னு ஒரு தப்பான புரிதல் நம்ம மக்கள் நடுவில் இருக்குது. தயிர் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதாவது என்ன அப்படின்னா நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம சாப்பிடுறதுல நிறைய விஷயங்கள் நல்ல பாக்டீரியா. இப்ப தயிர் வந்துட்டு நம்ம வீட்டுல எல்லாம் முன்னாடி வந்து ஊற எடுத்து அதை போட்டு ஒரு நாள் வச்சு அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து நல்ல பாக்டீரியாக்கள். நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல சேர அது கெட்ட பாக்டீரியாக்களை வெளியில தள்ளிரும். பிளஸ் நம்ம பாடியில மெட்டபாலிசம் அப்படின்னு இருக்குது, எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்துறது. நம்ம சாப்பிடுற சாப்பாடை நமக்கு சாப்பாடா அங்கங்க போய் சேர போறது கிடையாது. நமக்கு தேவை எனர்ஜி. அந்த மெட்டபாலிசம் ரியாக்ஷன் ஆகுறதுக்குமே நமக்கு வந்துட்டு தைராய்டு தொந்தரவு எல்லாமே மாறுறதுக்குமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேடம், இப்போ பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறத தாண்டி மொத்தத்திலேயே ஹார்மோன்ஸு, தைராய்டு, இந்த மாதிரியான சுரப்பிகள் தான் நோய்களுக்கே காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது பெண்களுக்கு பெண்கள்னாலே குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான டிசீஸும் வருது. எந்தெந்த வயசில் ஒவ்வொரு வயசுலையும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள், நோய்கள் வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு அந்த நோய்களுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்குமா அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குமா? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் போதுமானது. ஆனால் பெண்கள் இப்போ உமன்ஸ் டெலிவரி டைமுக்கு வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல பிஃபோர் டெலிவரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் அப்படின்றது டீச் பண்ணும். அது எதுக்காண்டினா சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு, அவங்களோட யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, சி செக்ஷன்ல இருந்து போகாம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம இப்ப எல்லாருமே எப்படி பண்ணிக்கிறாங்க, சி செக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொருளை தூக்குறதுக்கு கூட ரொம்ப தயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து சரி செய்யறதுக்கு போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் அப்படின்றதையுமே நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு நம்ம யோகா பொசிஷன்ஸ் அதோட சேர்ந்து வந்து நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். நம்ம பிசியோ எக்ஸசைஸஸோட சேர்ந்து யோகா பொசிஷன்லயும் நம்ம டீச் பண்ணுவோம். இப்படி நம்ம செய்யறதுனால, இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யறதுனால இது ஹார்மோன்லயுமே சரி செய்து சீர்படுத்துது. இப்போ நம்ம சந்தோஷம், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கான ஆக்சிடோசின் ஹார்மோன், டோபமைன், நம்ம மசில்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுனால என்டார்பின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். 10 நிமிஷம் நடந்தா அது வந்து நம்ம நியூரோ கெமிக்கல்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த மாதிரி இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸை வந்து இப்போ அடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஹார்மோன்கள், இந்த மாதிரியான ஹார்மோன்கள் மாதிரியான சுரப்பிகளோட அளவுகள் கூட குறைய இருக்கிறது தான் நம்ம நோய்களுக்கு பிரச்சனைங்கிறது தெரியுது. வழக்கமாக அதுக்கு மருந்து மாத்திரை மூலமாக சரி பண்ணுவோம். அது நீங்கள் பயிற்சிகள் மூலமாக அந்த ஹார்மோன்களை சமப்படுத்தி யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் மூலமாக அந்த
சுரப்பிகளை சரியான அளவில் செயல்பட வைக்கிறீங்க. ஆமா. அதான் மருந்துகள் உடம்புக்கு எடுத்துக்காம உணவு இயற்கையாகவே உணவு முறைகளாலும் பயிற்சிகளாலுமே தீர்த்துக்கிறீங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில். ஏன்னா உணவே வந்து கிட்டத்தட்ட நிறைய கலப்படங்கள், கெமிக்கல்ஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு இருக்கும்போது இப்போ மருந்து வேறு எடுத்து இன்னும் கெடுக்கணுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு பயிற்சிகள் மூலமாகவும் யோகா மூலமாகவும் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அந்த மாதிரியான பயிற்சிகள் ஏதாவது நமக்கு எப்படிங்கிறத ஒரு ஓரளவு சொல்ல முடியுமா அல்லது செஞ்சு காமிக்க முடியுமா? செஞ்சு காமிக்கலாம். அந்த மாதிரி பயிற்சிகள் 1-2 செஞ்சு காமிச்சா நம்ம மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட பயிற்சிகள் தான் அப்படி தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஒதுக்குனா போதும். அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு நாள் நல்லபடியா சீரா போகிறதுக்கு 10 நிமிஷம் நீங்க ஒதுக்குனாலே போதும். அந்த 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய எக்ஸசைஸை நாங்க இனி எடுத்து சொல்லுவோம். மொத்தத்திலே 10 நிமிஷம் பயிற்சி பண்ணா அன்னைக்கு முழுக்க உடல் நல்லா இருக்கிறதுக்கான பயிற்சி அப்படிங்கிறீங்களா? 1 மணி நேரம் ஜிம்முக்கு போனாலே அது ஒரு பெரிய அது கூட ஒரு பெரிய பயிற்சி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வெறுமனே 10 நிமிஷம் செஞ்சா கூட ஆரோக்கியமா இருக்க முடியுமா? ஒன்று நம்ம அதை யூஸ் பண்ணணும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நீங்க அதை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க அதை லூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் பயிற்சி கொஞ்சம் போதுமானது. நீங்க அதுக்கு மேல ஜாஸ்தி பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா அதை கூட செய்யாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்து அந்த 10 நிமிஷம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை நாங்க இனி அடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போறோம். சூப்பர். உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதுவும் இப்போ உள்ள பெண்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா சேரு, சோபா, டைனிங் டேபிள் இந்த லெவல்லே போயிட்டு அதிகபட்சம் நிற்கிறதுங்கிறது இந்த கிச்சனில் சமையல் பண்ணுற நேரம் மட்டும்தான். இந்த கண்டிஷனில் சீரியல் ஒரு பக்கம், அதாவது அசையாமல் வைக்கிறதுக்கு அசைகிறதே குறைச்சாச்சு, அதுலேயும் அசையாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டு எல்லாமே வந்தாச்சு. அப்படிங்கும்போது வெறுமனே ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு காமிக்கணும், அதை நம்ம மக்கள் பார்த்து பலனடையணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் மேடம். தொடர்ந்து பார்ப்போம். ஹார்மோன்கள், தைராய்டு இந்த மாதிரியான சுரப்பிகளால் வர பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் மேடம் சொன்னாங்க. வயதுக்கு தகுந்த மாதிரியான நோய்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான வேறு விதமான உடற்பயிற்சிகள், உணவு பழக்கங்கள் அதெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. இதில் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஹார்மோன்களாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கலாம், மற்ற சுரப்பிகளாக இருக்கட்டும், எல்லாமே மைண்டு, மனசை அடிப்படையாக வச்சு தான் அதோட பாதிப்புகளாக இருக்கட்டும், ரெக்கவர் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே அமையுது. அப்படிங்கும்போது அந்த மைண்டோட பவர் தான் என்ன, அதை எப்படி நாம் சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம், அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? கண்டிப்பாக. அகெயின் மறுபடியும் முதல்ல இருந்து ஹெல்த்னா மனமும் உடலும், மைண்ட், பாடி, சோஷியல் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து மைண்டு, அந்த மைண்ட் ஹோல்ட்ஸ் த பாடி, பாடி நாட் ஹோல்டிங் த மைண்ட். இப்போ ஒருத்தர் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட 10 வருஷம் கூட கோமாவில் இருக்கலாம், பாடி அப்படியே இருக்கும். இல்லை உடம்பு அப்படியே வயசானவங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. கண்டிப்பா மைண்டு, அந்த டிட்டர்மினேஷன், அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், உள் மனதுக்கு ஆள் மனதுக்கு போய் எதை சாதிக்கணுமோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சயின்டிஸ்ட், வீல் சேர்ல இருந்தாரு, ரிலேட்டிவிட்டி தியரிலாம் பண்ணிடுறது. ஸ்டீவன் 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது, சாதனை பிடிச்சாரு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட பெரிய பெரிய சயின்டிஸ்ட், வீல் சேர்ல உட்கார்ந்தாரு. அவர் கழுத்து கூட இப்படிதான் இருக்கும், கண் அசைவு மாத்திரம்தான் அவருக்கு உண்டு. மைண்டோட பவர். அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் எப்போதுமே இருக்கும். எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கணும். நடக்கவே முடியாது அப்படிங்கிறது எதுவுமே, ஐயோ இது நடந்துருவோமோ அது நடந்துருவோமோ அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ அது வந்து சயின்ஸு. அதை இங்கிலீஷில் வந்து பிளாசிபோ நோசிபோ அப்படிம்பாங்க. பிளாசிபோ அப்படிங்கிறது வந்து பொதுவாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கும் போது, இப்போ இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு மருத்துவ கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மருந்து கொடுத்து, எனக்கும் 2 பேருக்கும் ஒரே நோய் இருக்குன்னா ஒரு டம்மியான மருந்து, மருந்தே இல்லாமல் கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்டா நீங்கள் குணமாயிருவீங்கன்னு சொல்லும் போது என் மைண்ட் வந்து சாப்பிட்டா குணமாயிருவேன் அப்படின்னு மைண்டு புரிஞ்சது, குணமாயிடும். ஆனால் அது மருந்தே கிடையாது, அது ஒரு டம்மி மருந்து, இல்லை சும்மா ஒரு சாதாரண ஒரு பிள்ளை கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து ஒரிஜினல் மருந்து. அப்போ மைண்டு தான் கியூர் பண்றது, மருந்து இல்ல. அது பேர் பிளாசிபோ அப்படிம்பாங்க. அது ரொம்ப சிம்பிளா எடுத்தா அது மருந்துக்கு தான் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் ஒண்ணும் செய்யாதுப்பா, அது நீங்க நோயை பத்தியே தெரியாம இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது.
ஒன்றும் ஆகாது அப்படின்னா இன்னும் அதுல எப்படின்னா நிறைய பேர் கூகுள் பார்த்துட்டு இது வந்துருமோ மழையில நினைச்சிட்டு எனக்கு காய்ச்சல் வந்துருமோ, இந்த நேரத்து நிறைய சாப்பிட்டேன் கொஞ்சம் வெயிட் போட்டுருமோ, இப்படிலாம் நினைச்சு அதுக்கப்புறம் நோசிபோ அகேன்ஸ்ட் பிளாசிபோக்கு ஆப்போசிட் வந்து நோசிபோ. ஸோ வந்து இது நடந்துரும்னா உங்க மைண்ட் வந்து சப்கான்சியஸ்ல வந்து அதை எதை ஃபீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்க உடம்பு ரியாக்ட் ஆகும். இது சயின்ஸ். எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதனால சாப்பாடு இருக்கு, வாட் யூ ஈட் வாட் யூ பிகம். நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பு மாறும். எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவா இருக்கும். இப்போ இந்த பிளாசிபோ நோசிபோ வந்து உங்களுக்கு கிளியர் சொன்னேன். இந்த எண்ணங்கள் வந்து சிம்பிளா நம்ம தெரிஞ்சுதான். எண்ணங்கள் சொல்லாகும், சொல் செயலாகும், செயல் வாழ்க்கையாகும், வாழ்க்கை வரலாறாகும். பேசிக் வாட் யூ திங்க் வாட் யூ பிகம். அதுவும் அப்படியே நான் இதுதான் ஆகும் அப்படின்னா நீங்க ரிப்பீட்டடா சொல்ல மாதிரி மைண்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அது வந்து உங்க கோலா இருக்கலாம், பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா திங்க் பண்றது தப்பே இல்லை. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், அந்த கனவு ரெகுலரா காணும் போது your mind will make you towards the goal. Right. So அதனால மைண்ட் வந்து வெரி பவர்ஃபுல். அதை நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய்களும் கூட வராது, இருக்கிற நோய்களும் கூட தீர்ந்துடும். ரைட். இந்த மைண்ட்ல எதெல்லாம் ஸ்பாயில் பண்றதுன்னு சொல்லணும்ல. முக்கியமாக நம்மளை பொறுத்தவரை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவன் அப்படி இருக்கிறான், பொறாம, நெகட்டிவ் தாட், ரைட், நெகட்டிவ் எமோஷன். அவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, நம்மளை பத்தி இப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைச்சீங்க, அதுவும் நெகட்டிவ் தாட் மைண்ட். ஒருத்தருடைய வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாம இருந்தாலே மைண்டு சூப்பரா இருக்கும். ரைட். ஒரு தெளிவான இது ஒரு தத்துவம் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன், கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், சேர்ந்து இருக்கிறது. ஆமா, அந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க டிவில பார்க்கலாம், ஆமா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு வெவ்வேறு பார்ட்னர் இருப்பாங்க, லைஃப் பார்ட்னர். ரெண்டு பேருடைய சிந்தனையும் வெவ்வேறா இருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் உலகத்துல பிறந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்லையும் கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டதுதான், யூனிக். அதுக்கு அடுத்த டிசைன்ல வந்து அதே மாதிரி வராது, ரெப்ளிகேட் ஆகாது. அதே மாதிரி நம்ம பியூப்பிள் டன் பிரிண்ட் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமா இருக்குதோ, ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையோ கடவுள் நினைச்சீங்கன்னா கடவுளோ அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குரிய இன்பம் துன்பம் அதுக்குரிய இது இருக்குது. அது நீங்க ஆன்மீகமா எடுத்துக்கலாம், இல்லை இயற்கையா எடுக்கலாம், எதுனால எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலே ஆரோக்கியம், அதுதான் பெரிய ஆரோக்கியம். கம்பேர் பண்ணாதீங்க, அடுத்தவங்க எப்படி நினைப்பாங்க, இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சிறப்பாக வாழுங்கள். ரைட், அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட நாம் பார்த்ததில் மனசில் ஆரம்பித்து அதோட தொடர்ச்சியாக உடலில் உள்ள சுரப்பிகளோட மாற்றம், அதனோட விளைவான நோய்கள், அதை தீர்க்கிறதுக்கு முதல் நாடிங்கிற மாதிரி மனசு சரி பண்ணுறது, கூடுதலாக சப்போர்ட்டு இந்த உடற்பயிற்சிகள், உணவு பழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம கிளினிக்கில் தீர்வு கிடைக்குது. சரிங்க சார். இப்போது அதுக்கான ஒரு சில டெமோவும் கூட செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதையும் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் வர்ற மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட பேஷண்ட்டாக நினச்சிட்டு வர்ற மக்களுக்கு, நீங்கள் அப்படி சொல்ல போனால் மனம் தான் பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ அப்படி தான் சொல்லணும். ஆமாம், நான் அந்த இது எதுக்கு அப்படி மனம் அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸில் நிறைய யோகா பொசிஷன்ஸ் இருக்குது, யோகா போஸ்டர்ஸ். அந்த அதாவது யோகா ஆசனம்னா பாஸ்டர் என்னென்ன அந்த பொசிஷன். யோகா அப்படிங்கிறது மைண்டு சம்பந்தப்பட்டது. ஸோ யோகா ஆசனம் அது யோகா தெரப்பி, அது வந்து மெடிசனால யூஸ் பண்ற மாதிரி தான் யோகா தெரப்பி. வஜ்ராசனம், இப்போ அவங்க சொன்ன மாதிரி மலாசனம், சாதாரண சிட்டிங் இந்தியன் டாய்லெட்ல உட்கார மலாசனம் பொசிஷனால லேடிஸ்க்கு வர அந்த யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், இடுப்பு தசைகள், அது நார்மல் டெலிவரிக்கு, இந்த பிளாடர் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து ஒபிசிட்டி, ஆன்டி ஒபிசிட்டி, எல்லாத்துக்குமே வந்து கான்ஸ்டிபேஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு ஒரே பொசிஷன் தான். வெறும் இந்தியன் டைட்ல உட்கார்ந்து இருந்தீங்க மலாசனம். அதே மாதிரி வஜ்ராசனம் சிம்பிளா முட்டிங்கள் போட்டு, அதே மாதிரி சைல்ட் போஸ்ன்னு சொல்லுவோம், கேட் அண்ட் கேமல் பொசிஷன் அப்படின்னு. ஸோ நார்மலா இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொன்னது ஃபுல்லா வந்து லேடிஸ்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்களால ஜிம்மு போட முடியாது, இதெல்லாம் பண்ணா
யோசிப்பாங்க. நம்ம பெண்கள் வந்து யாருமே வந்து எக்ஸசைஸ் பண்றதே வந்து ஒரு மாதிரி சங்கோச்சப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. 10 மினிட்ஸ் வந்து அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, இதையாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிறது அதுக்காக அதிகபட்சம். நீங்க மேரத்தான் ஓடுங்க, இது என்னமோ பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ண எல்லாமே பெனிஃபிட். இது வந்து மினிமம் இதையாச்சும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க செலவழிச்சீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு நீங்க இருக்கும். ஏன்னா நான் 7 டாக்டர்ஸ் சொன்னேன். சூரிய ஒளி, நல்ல நேச்சுரல் ஆக்சிஜன், பியூர் வாட்டர், அது நல்ல மனசு சந்தோஷம், தூக்கம், பேலன்ஸ்டு டயட், எக்ஸசைஸ் ஒரு அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்கக்கூடியதான் அவங்க வந்து நாங்க டெமோ பண்றாங்க. அது நாங்க டெமோ சிம்பிள் தான். அது நீங்க அதுக்கு மேல வந்து ஜென்ஸ் அப்படிங்கலாம் இல்ல வந்து நிறைய இப்போ ஃபிட்னஸ் லேடிஸ்ல நல்லா பண்றாங்க. நீங்க ரன்னிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங், ஜிம்ல ஜாயின் பண்ணி பண்றேன்னா பண்ணுங்க, வெயிட்ஸ் பண்ண, பிலாட்டிஸ் பண்றாங்க, யோகா பண்றாங்க, ஹைட்ரோதெரப்பி பண்றாங்க, நிறைய இருக்குது. பவர் ஹூப்ஸ் பண்றாங்க. அது மாதிரி நிறைய இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில இருக்குது. எதுனாலும் நீங்க பண்ணலாம். அதுக்கு மேல சரிங்க சார். இப்போ நீங்கள் அதுக்கான அந்த டெமோ இப்போ பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் இந்த பேட்டி முடிஞ்ச பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான டிசீஸுக்கு எல்லாமே மைண்ட், அதை சரி பண்ணுறதுக்கான உடற்பயிற்சிகள், உணவு பழக்கங்கள், இதன் மூலமாகவே சரி பண்ணிடலாம் நம்ம கிளினிக்கில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம மக்கள் வந்து பயன்படுத்திட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, அதாவது மருத்துவமனைக்கு வர முடியாத அளவுக்கு, அது வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம கிளினிக்கில் சார் ஆல்பர்ட் ரூபன் சார் மற்றும் அவங்க டீம் தயாராக இருக்காங்க. இதை வந்து பயன்பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி. இது வந்து பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்களும் பண்ணாங்க. டைமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பேசிக்கான உங்க தசைகள், உங்க நர்வ்ஸுக்கு, உங்க ஹார்மோன்ஸ் ரெகுலரா இது பண்றது, ஜாயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் பயிற்சி காலைல எழுந்து ஒன்றும் பண்றது. நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 10 நிமிஷம் உங்க ஹெல்த்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? அதுதான் இது வந்து மினிமம். ஸோ வந்து இதுல என்னென்ன இதுங்கிறது நான் பண்ணும் போதே பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். காலில் இருந்துச்சோன்னா நீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க. சாதாரணமாக தூக்கம் இருந்துச்சோன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவோம், நம்மளை அறியாம பண்ணுவோம். இது அறியாம பண்றதுல நிறைய நன்மைகள் இருக்குது. ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க ஷோல்டர் வந்து வலுப்புறது, ரத்த ஓட்டம் ஹெட்டுக்கு போகுது, பிரெயினுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க ஆட்டோமேட்டிக். தூங்கும் போது ஒரு வாரம் புரண்டு இருந்து படுத்திருப்போம். இது பண்ணும்போது உங்க தோள்பட்டை, உங்களுடைய ஸ்பைன் சீராகுது. இதுல ஒன்றும் உங்களுக்கு பெருசா இல்லை. உங்க ஸ்பைன், உங்க பாடி ஃபுல்லா ரெகுலேட் ஆகுது, ரத்த ஓட்டம் பிரெயினுக்கு போகுது. ஸோ இதை அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஹோல்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு சின்ன ரொட்டேஷன். இப்போ மேடம் அப்படியே பண்றாங்க, நான் பின்னால எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தோல் இது வந்து ஃபுல்லா வலுப்புறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த லேடிஸ் ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர்ல வலி வருது, நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் இது பண்ணணும். ஸோ இது பண்றாங்க. நெக்ஸ்ட் இதே வந்து ஷோல்டர் வந்து நார்மலா ஒரு சின்ன இது முன்னும் பின்னுமா வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆர் 5 to 10 டைம்ஸ். இது எதுக்கு வந்து நான் நம்பர் கரெக்டா சொல்றது இல்லை அப்படின்னா, டைம் உங்களை பொறுத்து தான். நீங்க 5 தடவை பண்ணுங்க, 6 தடவை பண்ணுங்க, எப்படினாலும் பண்ணலாம். குளிக்கும் போது பண்ணலாம், இது பண்ணலாம், டைம் கிடையாது. ஆனா எதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி கழுத்துக்கு பின்னால பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் சும்மா நம்ம நெட்டி முறிக்கிறோம்ல, அவ்வளவுதான். நீங்க நெட்டி முறிக்கிறதா எக்ஸசைஸ். இது எதுக்கு அப்படி பண்றோம்னா, இங்க முக்கியமான நிணநீர் நாளங்கள் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். உங்க கழுத்து, தோல் மசில்கள், ட்ரபீஷியஸ், ஷோல்டர் மசில்ஸ், அதுவும் ஆர்த்ரைட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து சும்மா ஒரு ரொட்டேஷன். உங்களால வந்து ஒரு ஸ்விம் போட்டா எப்படி இருக்கும், நீச்சல் அடிக்கிற மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி முன்னும் பின்னும் சும்மா சாதாரண நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஸோ அதே வந்து ஃபுல் ரொட்டேஷன் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ ஃபுல்லாக ரொட்டேஷன். பெரிய விஷயங்கள் கிடையவே கிடையாது.
பண்ணிட்டீங்க. ஸோ வந்து இப்போ ஹிப் ஃபுல் ஹிப் ரொட்டேஷன். என் கையை பாருங்க, ஹிப்பை பின்னால வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். உங்க ஸ்பைனும் பட்டக்கும் சேர்ற ரீஜன்ல சப்போர்ட் பண்ற லம்போ சேக்ரல் ஏரியா. ஏன்னா இது எது கிளியரா லம்போ சேக்ரல் ஏரியான்னு சொல்றேன்னா, முக்கால்வாசி பேருக்கு பேக் பெயின். ஸோ அதெல்லாம் நீங்க அந்த ஏரியா உங்களால ஹோல்ட் பண்ணிட்டு ஃபுல் ரொட்டேஷன். பேக் பெயின் வரவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஐயோ இது பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம். ஆனா ஒரு சில சர்ஜரி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஒபிசியா இருந்தீங்கன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ரொட்டேஷன் நீங்க எப்படினாலும் பண்ணலாம், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸோ, ரொட்டேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஒழிய பண்றீங்களா. நெக்ஸ்ட் ஸ்பைனுக்கு நம்ம ஸ்ட்ரெச் நேராகிட்டோம். இப்போ ஃபுல்லா சைட் எவ்வளவு கீழே போக முடியுமோ இந்த லேட்டரல் ஃப்ளெக்ஷன் அப்படிம்பாங்க, சைட் ஃப்ளெக்ஷன் பண்றீங்க. ஆப்போசிட் இதுவும் வந்து நீங்க முடிந்தால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க. ரெண்டு சைடு நேரா பண்ணியாச்சு, லேட்டரல் ஃப்ளெக்ஷன் ரெண்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் நல்லா ரிலீஸ் பண்ணிட்டோம், இங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். ஈஸியா நீங்க எவ்வளவு தூரம் டவுன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இங்க கோ. ஏன்னா இங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், டச் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிட்டோம். அதுக்கு அகைன் கொஞ்சம் இதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பேக் க்ளோஸ் சின்ன ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பேக் ஸ்ட்ரெச், நியூட்ரல், திருப்பி ஒரு பேக் ஸ்ட்ரெச், அவ்வளோதான். இப்போ முட்டிங்கால். முட்டிங்கால் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா இப்போ ஹிஞ்ச்னா அந்த கொண்டி ரெண்டு பக்கமா தான் போகும், கதவு கொண்டி இப்படி. இப்போ எல்போ ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஸோ நீ வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இப்படிதான். ஆனால் ஒரு சில மூமெண்ட் வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஜிம்னாஸ்டிக் அதே மாதிரி ரொம்ப ஃபுல்லா பண்ணாலும் அந்த லிகமெண்ட் மசில் பவர் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். அதோட ஒரு சின்ன ரொட்டேஷன். இது எதுக்கு அப்படின்னா எல்லா ஜாயிண்டும் ஒரு ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் சொல்லணும், அதான் லூப்ரிகன்ட். அது இருக்க போய் தான் ஜாயிண்ட் வந்து உராய்வு இல்லாம வந்து ஈஸியா மூவ் ஆகுது. அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கம்மியானாதான் வயசான காலத்துல ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அந்த ஆர்த்ரைட்டில இருக்கும் கடக்கு கடக்குன்னு சவுண்ட் வருது, வலி அதிகமா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம கிரீஸ் போட்டு இல்லை ஆயில் போட்டு தாழ்பாலுக்குலாம் வைக்கிறோமோ அதே மாதிரி ஷோல்டரு, நெக்கு எல்லாமே நம்ம பண்றோம். ஸோ வந்து ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு நீங்க வந்து அதாவது இப்படி பண்ணா உங்களுக்கு யூனிலேட்டரல் வெயிட் பேரிங் ஆங்கிள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அடுத்தது உங்களால் இப்படி வந்து ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னா சைடியஸ் சப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துட்டு யூ கேன் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வச்சு கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக். ஸோ வந்து எல்லா ஜாயின்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டோம். ஒரு ஜாயிண்ட் தவிர ஹெட். ஸோ ஹெட் வந்து எதுக்கு அப்படின்னா தனியாக வந்து இது முதல்ல பண்ணிட்டு இல்லை நீங்கள் கடைசியாக பண்ணணும். சின் டக் ஸ்லோவா அப் டு தி சீலிங், நேரா சீலிங் பார்க்குறோம். ஓகேங்களா? 3 வார்த்தை சொல்றேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், எஸ்னா நம்ம தலை இப்படி ஆட்டுவோம், அப்போ சின் டக் மேக்ஸிமம் இல்ல சீலிங்கை பார்க்குற வரைக்கும் எஸ் இப்படி ஆட்டுறோம். எஸ். நோ அப்படிங்கும் போது 10 ஆட்டல, ஆனா நீங்க ஹோல்ட் பண்றீங்க நோ. ஓகே 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 அப்படிங்கும் போது இப்படி காது மடல் இயர் லோப் வந்து ஷோல்டர் லைன்ல டச் பண்ற மாதிரி இப்படி தூக்க கூடாது. ஓகே. ஆனா எல்லா மூமெண்ட்டும் ரிதமிக்கா ஸ்லோவா பண்ணணும். ஓகே, திருப்பி பண்றேன். எஸ், சின் டக், ஹெட், சீலிங். ஓகே, இது வந்து எஸ் மூமெண்ட்.
இது வந்து ஷோல்டர் லைனுக்கு பார்க்குறீங்க, இந்த ஷோல்டர் லைன் பார்க்குறீங்க. என் ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். திருப்பி மிட் ரேஞ்ச் நேராக திருப்பி இந்த சைடு இப்படி பண்ணுறீங்க. ஸோ இந்த கவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கே விட்றேன். 10 கவுண்ட்ஸ், 5 கவுண்ட்ஸ், 20 கவுண்ட்ஸ் அப்படிலாம் சொல்ல. உங்களுக்கு டைம் இருந்தாலும் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அவசரமாக பண்ணாதீங்க. 2 கவுண்ட் 3 கவுண்ட் பண்ணாலும் டெய்லி பண்ணும் போது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர். இன்னொரு இந்த ரொட்டேஷன் கண்டிப்பா முக்கியம். உங்க மூக்கால ஒரு வட்டம் போட்டா எப்படி இருக்கும்? இல்ல அப்படின்னா இப்படி நினைச்சுக்கோங்க, ஒரு பேனாவால இப்படி ஒரு வட்டம் போட்டா, ஒரு சர்க்கிள் வந்து ஒரு பேனா வச்சு வட்டம் போட்டா எப்படி இருக்கும்? இப்படி மூக்கால இந்த மாதிரி. ஏன்னா 2 ரொட்டேஷன் இருக்கு நெக்கை பொறுத்தவரை. இந்த நெக்கோட இந்த ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா தலையும் கழுத்தும் சேரும் இடம் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. நம்ம தலை இந்த கழுத்தெலும்புக்கு மேல இப்படி இருக்கு. அந்த அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்ல எல்லாருக்குமே கழுத்து வலி வரும், மைக்ரேன் வரும், ஹெட்ஏக் வரும். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்க, இப்படி இருக்கிறவங்க, வண்டி 2 வீலர் ரொம்ப ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். இதை நீங்க வந்து ஒரு 4-5 நாள் மேக்ஸிமம் 1 வாரம் பண்ணாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். இதை ப்ராப்பரா பண்ண 2 நாள் பண்ணாலுமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரொட்டேஷன், இன்னொரு ரொட்டேஷன் ஃபுல்லா நெக், இவ்வளவுதான். மொத்தமா 10 நிமிஷம் தான். நம்ம உடல் எல்லா ஜாயிண்ட் எல்லா தசைகளும் காலையில அந்த நாளுக்குரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய இது நீங்க இதுக்கு மேல எக்ஸசைஸ் பண்ணா, வாக் பண்ணா, ஒரு சில யோகா போஸ்டர்ஸ்லாம் அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இந்த பேட்டியின் மூலமாக சந்தித்ததில் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.